கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். ஆண்டவர் செய்த உபகாரங்கள் கணக்கு உரைத்து நமக்கு ஜபிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் நாம் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே தொழுது கொள்ள வந்திருக்கிற நமக்கு தேவ பிரசன்னம் கிடைக்கட்டும். Sana
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளை எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். இப்போது கூட இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்க மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வர தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வாரும். இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வேதத்தை ஆராய்ச்சி செய்ய, வேதத்துள்ள மகத்துவங்களை, அதிசயங்களை, மறைபொருள்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க, கடைபிடிக்க உதவிச்சு. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே எஞ்சி கேட்டுக்கொள்வோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் இயேசுவின் சோதனை என்பதை குறித்து 40 நாட்களும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இயேசு பிசாசை ஜெயிப்பதற்கு பயன்படுத்திய 3 போராயுதங்கள். அவை எவை? உபவாசம், ஜபம், வேதம். இந்த 3 இதுதான். இதை விட வேற எதுவுமே கிடையாது. பிசாசை ஜெயிப்பதற்கு இதுதான். இதை விட்டுட்டு பிசாசு இதுல நீங்க கவனத்தை செலுத்தாதபடிக்கு, இதை நீங்கள் கடைபிடிக்காதபடிக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன? வேற காரியங்களிலே உங்களை இழுத்து செல்வான். அதுதான் பக்தி விருத்தி உண்டாம். இதுல தான் பக்தி விருத்தி உண்டாம் கிடையாது. இதை விட பக்தி விருத்தி இந்த 3 காரியங்களே ஏசத்தான் பயன்படுத்த. இந்த 3 காரியங்களை வைத்துத்தான் பிசாசை ஜெயித்தார். இந்த 3 காரியங்களும் தான் நமக்கும் அதே ஜெயத்தை கொடுக்கும். இதுதான் நமக்கு பக்தி விருத்தி கொடுக்கும். இவைகள்தான் நாம் கர்த்தரை நெருங்கி ஜீவிப்பதற்கு நமக்கு உதவியாயிருக்கும். ஆகினாலே நாம் இதை நேற்றைய தினத்தில் உபவாசம் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு ஜபம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இயேசு பயன்படுத்திய, பிசாசு ஜெயிப்பதற்கு பயன்படுத்திய 3 போராயுதங்களிலே முதலாவது உபவாசம், 2வது ஜபம். இந்த வேத பகுதியிலே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனத்தில் அந்த பகுதியில் இயேசு ஜெபம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கவில்லை. உபவாசித்தார் என்று வாசிக்கிறோம். வேதத்தை எடுத்து பயன்படுத்தி பிசாசோடு அங்கே ஜெயித்தார், பிசாசை போராடி ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த வேத பகுதியில் இயேசு ஜெபம் பண்ணினார் என்று நாம் வாசிக்காவிட்டாலும் அவர் ஜெபம் பண்ணினார். அந்த 40 நாட்களும் அவர் ஜெபம் பண்ணாம எப்படி இருந்திருப்பார்? ஆனால் அங்கு ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்படவில்லை என்றாலும் இயேசு ஜெபம் பண்ணினார்.
அவர் அவர் வாழ்க்கையெல்லாம் ஜபம்தான். அவர் ஜபம் பண்ணினார். தனியாக போய் ஜபம் பண்ணினார். அது வனாந்திரமான இடத்தில் போய் ஜபம் பண்ணினார். அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜபம் பண்ணினார். ஆகினால இயேசு ஜெபிப்பதற்கு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகினால இயேசுவிற்கு நாம் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த ஜபத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? நேற்று சொன்னது போல ஆண்டவர் இங்கே உங்கள் ஜபத்தை குறித்து கூட அப்படித்தான் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாம். அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஜபம் பண்ணக்கூடாது என்று இங்கே சொல்கிறார். இப்படி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிற மாதிரி நாம் ஜபம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாதா? மாயக்காரரை போல நாம் ஜபம் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி மாயக்காரர்? யார் அவங்க? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். இவங்க எல்லாம் சபையில ரொம்ப முக்கியமான ஆட்கள், முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க எப்படி ஜபம் பண்ணுவார்களோ மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அதனால மனுஷர் காண வேண்டும் என்று நாம் ஜபம் பண்ணக்கூடாது. ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் மனுஷன் பார்க்கணும், மனுஷன் என்னை பார்த்து நான் எவ்வளவு ஜபம் பண்ண பாருன்னு நினைக்கணும். இவர் ரொம்ப பக்தியான மனுஷன், இவர் ரொம்ப தேவனுடைய மனுஷன் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனுஷனுடைய பார்வைக்காக நாம் ஜபம் பண்ணக்கூடாது என்று இயேசு இங்கே சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். அப்படி ஜபம் பண்ணினால் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதில் பலன் இல்லை என்று சொல்கிறார். அப்படி மனுஷன் காண வேண்டும் என்று மனுஷன் பார்வைக்கு நாம் ஜபம் பண்ணினால் அதில் பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். நீ பண்ணுகிற ஜபம் வீண். ஆகினாலே நாம் அப்படி ஜபம் பண்ண கூடாது என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். இப்போ எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அதே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எப்படி ஜபம் பண்ண வேண்டுமோ? நீயோ ஜபம் பண்ணும் போது என்ன செய்ய வேண்டுமா? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. எங்க சார், எங்களை வீட்டில் ரூமே கிடையாது என்று ஒருவர் நம்ம சொல்லலாம். அமெரிக்க வீட்டில் அப்படித்தான், எங்க வீட்டில் அப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில். ரூமே கிடையாது, ஒரே குடிசை வீட்டில் தான் இருந்தோம். ஓலை, பனை ஓலை வீடு, மண்ணு சோறு, கல்லு சோறு கூட கிடையாது. சோறு மண்ணு சோறுல இருக்கு. தரங்களும் சிமெண்ட் கிடையாது, மண்ணு தான். பாத்திரம் ஒரு மணி எங்கள் அம்மா சாணி போட்டு மொழுகுவாங்க. அப்படிப்பட்ட வீடு, ஒரே கிச்சன், படுக்கை எல்லாம் ஒரே ஹால், சின்னது தான், சின்னதாக தான். அப்போ எங்க அறை வீட்டுக்குள்ள போறது? அறை வீட்டுக்குள்ள போய் இப்ப அநேக வீடுகள் இப்படிதான் இருக்கிறது. ஒருவேளை இயேசு வீடுக்கு அப்படிதான் இருந்ததா நான் தெரியல.
ஆனாலும் அவர் என்ன செய்யல, அறை வீட்டுக்குள்ள போய் அவர் ஜெபம் பண்ணி எங்க போய் ஜெபம் பண்ணினார்? அவர் எங்க ஜெபம் பண்ணினார்? வனாந்தரத்துக்கு சென்று ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 சொல்லியிருக்குது வனாந்தரத்துக்கு. அப்புறம் மலை மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். லூக்கா 6:12 சொல்லியிருக்கிறது. இப்படி எல்லாம் வந்து ஜெபம் பண்ணினார்னா நான் என்ன நினைக்கிறேன், இயேசுக்கும் அப்படிதான் சின்ன வீடா இருந்திருக்கும், ரூமே இருந்திருக்காது. இப்போ கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:36 சிலுவையில் தொங்கி ஜெபம் பண்ணினார். இயேசு இப்படி சொல்வதற்கு காரணம், நாம் பண்ணும் ஜெபத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது, மனுஷன் காணும்படியாக நாம் ஜெபம் பண்ணக்கூடாது என்றால், மனுஷன் காணும்படி நாம் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லை. ஆகினாலே அந்தரங்கமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அந்தரங்கமாக நாம் ஜெபம் பண்ணினால் அப்போதான் அதுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் அது மட்டுமல்ல, எப்பப்பெல்லாம் போய் ஜெபம் பண்ணினார்? இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். லூக்கா 6:12 இப்படி ஆண்டவர் அதிகாலையில் போய் ஜெபம். ஏன்னா எந்த விதமான இடங்களும் இருக்காது. அதிகாலைய ஜெபம் ரொம்ப நல்லது. அதிகாலையில் எழுந்திருந்து காலை இல்லை, அதிகாலை. காலை வேற, அதிகாலை வேற. அதனால ரொம்ப சீக்கிரம் எழுந்து ஜெபம் பண்ண வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம்? சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண வேண்டும்? இயேசு நம்மிடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மத்தேயு 26:40 இயேசு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண சொல்றாருல, 1 மணி நேரம் ஆவது. 1 மணி நேரம் ஆவது என்றால் என்ன அர்த்தம்? அது குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் நாம் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினாலே நம்ம அப்படி ஒரு பழக்கம் வைத்துக் கொள்வோம். சும்மா கடவுளுக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டேன், அதை நாம் திருத்திக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பாதத்திலே மணிக்கணக்காக காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதுவும் அப்படி எவ்வளவு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரை பார்த்து காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும்? முழங்கால் படிட்டு காத்திருக்கணும். உட்கார்ந்து கொண்டு இல்லை, படுத்துக் கொண்டு இல்லை. உட்கார்ந்து கொண்டு பண்ணக்கூடாது, படுத்துக்கொண்டு பண்ணக்கூடாது. முழங்கால் படிக்கிட்டு, எனக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா தான் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். மற்றபடி உட்கார்ந்தே ஜெபம் பண்ணா எனக்கு ஜெபம் பண்ண மாதிரியே இருக்காது. ஆண்டவர் எப்படி இருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்பார். கர்த்தருக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். நேற்று திடீர்னு கிளை சபை திடீர்னு சர்ச்சில் நான் இதை சொன்னபோது ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர், என் மனைவி உட்கார்ந்துட்டே ஜாப் பண்றாங்க, உட்கார்ந்துட்டே ஜாப் பண்றாங்கன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், பாவம் முடியல, வயசாகி போச்சு. அப்படி ஒரு வயசானது இல்லாத வயசாகி போச்சு, முடியல, என்ன பண்ணுறது? முட்டி போட முடியாது, உட்காந்து தான் ஜாப் பண்ண முடியும், வேற வழி இல்லை. அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அதனால வாங்க முடிந்த வரை நாம் அங்கு ஜெபிக்க வேண்டும். முழங்கால் படிட்டு ஜெபிக்க பழகிக் கொள்வோம். தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபித்தார். இயேசு முழங்கால் படிட்டு ஜெபித்தார். சீசர்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். ஸ்தேவான் முழங்கால் படிட்டு, அப்படி அவனை கல்லறிந்து கொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஸ்தேவான்
முழங்காலிலிருந்து ஜெபித்து ஜீவனை விட்டார். இயேசு அப்படியாக ஜெபித்தார். அது மட்டுமல்ல, ஜெபிக்கும் போது நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். தூக்க மயக்கத்தில் ஜெபிக்க கூடாது. நல்லா தெளிந்த புத்தியோடு பாரத்தோடு ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். அது மற்ற நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நாம் பாட்டு பாடுகிறோம். என்ன பாட்டு பாடுகிறோம்? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்றெல்லாம் பாட்டு பாடுகிறோம். ஜெபம் நமக்கு ஜெயம், வெற்றியை கொண்டு வருகிறது. இங்கிலீஷ்ல இப்படியாக சொல்லுகிறார்கள், prayer brings victory. Prayer brings victory. What happened to the Bible class students? All of you are here? Okay. ஜெபம் நமக்கு வெற்றி. வெற்றி வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணு. அதனால அது மட்டுமல்ல, ஜெபமே ஜெயம் மட்டுமல்ல, ஜெபமே ஜீவன். என்னது ஜீவன்? ஜீவன் என்றால் அது அர்த்தம் என்ன? அதுதான் நமக்கு உயிர் நாடி, சுவாசம். சுவாசம், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு வெளியே விடுறோம், இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அதுதான் நம்ம ஜீவன். அதுபோல ஜெபம் இழுப்பது, வெளியே விடுவது, ஜெபிப்பது இடைவிடாமல். அதனால் தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் கூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, அதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் எப்போதும் இடைவிடாமல், எங்கே போனாலும், நாம் என்ன செய்தாலும், எல்லா இடத்திலும் ஜெப சிந்தையாகவே இருக்க வேண்டும். கர்த்தர் 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 கர்த்தரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் நமக்கு முன்னால கர்த்தரை வைத்து விடு. ஜெபத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் முன்னால இருக்கிறார். முன்னாலேயே இருந்தா கர்த்தர், நீ பாவம் செய்யா? கர்த்தர் உனக்கு முன்னாலே நிற்கிறாரு, உன் முன்னாலே வந்து இருக்கிறாரு. அப்ப நம்ம பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆகினாலே நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தை கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நினைவாகவே, நான் கர்த்தரை நினைவாகவே இருக்கிறேன் என்று வேற வெட்டி இல்லையா அவருக்கு? தாவீது ராஜாவுக்கு அவருடைய நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் தேவன் தாவீது ராஜாவை பார்த்து, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆகையால கர்த்தரை போலீஸ்கார பக்கத்திலே இருந்தா திட்டுவாங்க, திட்ட மாட்டான். அங்க போனா தான் திட்டுவான். அதனால கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம், பரிசுத்தமாக வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், ஜெபிக்காத கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்காதவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாது என்று ஒரு தேவனுடைய மனிதன் பரிசுத்தவான் எழுதுகிறார். அதுக்கு காரணம் சொல்கிறார். ஏனென்றால் ஜெபிக்காத மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்காது. பரிசுத்தம் இருக்காது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் பரிசுத்தம் இருக்கும். அதனால நீங்கள் மணிக்கணக்காக கர்த்தருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே கர்த்தரையே நினைத்து, கர்த்தருடைய நினைவாகவே, கர்த்தருடைய சிந்தையாகவே நாம் எப்பொழுதும் இருப்போமானால்
நாம் பாவமே செய்ய மாட்டோம். இதனால நாம் அப்படி பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், பழக வேண்டும். எந்த ஒரு காரியமும் பழகினால் அது வழக்கமாகிவிடும். பழக பழக அது வழக்கமாகிவிடும், தானாகவே வந்துவிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நாம் ஜெபிப்போம், ஜெபிக்க மறக்கவே கூடாது. எனக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட மெட்ராஸ் பைபிள் லீக் சென்னை வேதாகம ஐக்கிய சங்கத்திலே பரிசுத்தவான்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். ஜெபம், 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 உபவாசம், ஜெபம், வேதம், இந்த 3 காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். அதை நான் கற்றுக்கொண்டேன், பிடித்துக் கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடிகிறது, பரிசுத்தமாக வாழ முடிகிறது. ஆகையினால நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு இந்த 3 காரியங்களை பயன்படுத்தினார். உபவாசம், ஜெபம், வேதம், இதை பயன்படுத்தி ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ஆகினால நம்முடைய வாழ்க்கையும் இதேதான். இயேசுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் இல்லை. இயேசு என்னவோ அதுதான் நமக்கும். இயேசு சொன்ன என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ. நான் எப்படி நடந்தா அது போல நீ நடு. அதனால நாம் ஜெபம் பண்ண மறக்கவே கூடாது. சும்மா போயினார் அப்படின்னு நின்று ஜெபம் பண்ணிட்டு ஓடினார். கர்த்தருடைய பாதத்தை நேரத்தை செலவிட, மணிக்கணக்காக செலவிட பழகிக் கொள்ளுங்கள். முழங்கால் படித்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். நான் அதிகமாக முழங்காலில் இருப்பது வழக்கம். அதிகமாக முழங்காலில 4 மணி நேரம் தொடர்ந்து முழங்காலிலே இருப்பது என்னுடைய வழக்கம். அதுக்கு மேல என்னால் இருக்க முடியல. 4 மணி நேரம் தான் என்னால் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ண முடிகிறது. அதனால அப்படி பழக்கம் ஏன் சொல்றேன்னா, நீங்க அப்படி செய்ய வேண்டும். பெருமைக்காக சொல்லல, நீங்க அப்படி செய்ய வேண்டும். நான் அப்படி செய்கிறேன், அது எனக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன். அதனால ஜெபம், நம்ம எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, சோதனையை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாக வாழ, இந்த 3 காரியங்கள் தான். 3 காரியங்கள். அதனால் இதை நாம் விட்டுவிட வேண்டாம். இந்த காரியம் நாம் நம்முடைய பழக்கத்திலே கொண்டு வருவோம். ஜெபம், வெற்றி. இது நான் சாட்சியாக ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். அதை பற்றி பாசமா ஒரு புஸ்தகமே எழுதணும்னு ரொம்ப காலமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புஸ்தகமே எழுதலைங்க, ரொம்ப நாள். அதெல்லாம் எவ்வளவு அருமையான சாட்சி. புக்கு எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ எழுத போறாங்கன்னு தெரியல. சரி, அப்போ புக்கு எழுதினால் அதை அநேக படித்து அவர்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்போம். அதாவது கடைசி ஒரு காற்று சொல்லி முடிக்கிறேன். ஜிப்சன் என் ஃப்ரெண்டு, நாங்கள் மெட்ராஸ் பைபிள் லீக்ல ஒன்றா ரட்சிக்கப்பட்டோம், ஒன்றாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அவர் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக வட இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்தார். அவர் வட இந்தியாவில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அங்கே நடந்த சம்பவத்தை அவர் சொன்னார். ஒருவன் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக பிசாசை தூண்டிவிட்டான். அங்கே மந்திரமோ சூரியமோ ஏதோ பண்ணி தூண்டிவிட்டான். புலியை தூண்டிவிட்டான். அந்த புலி என்ன பண்ணினதான்
இந்த தேவனுடைய மனிதன் வீட்டுக்கு வந்ததான். தேவனுடைய மனிதன் வீட்டுக்கு வந்தால் புலி அவரை கட்டிக்கொண்டு போக வந்தது. ஆனால் அந்த தேவனுடைய மனிதன் என்ன செய்து கொண்டிருந்தார்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். புலியாலே அவன் கிட்ட நெருங்க முடியவில்லை. பிசாசு யாருக்கும் பயப்பட மாட்டான். பிசாசு எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே பிசாசு பயப்படுவான். இந்த புலி சுத்தி சுத்தி வந்ததான், கிட்ட நெருங்க முடியவில்லை. கடைசியாக அந்த புலி அதை ஏறி விட்ட அந்த ஆள் வீட்டுக்கே போச்சான். அந்த வீட்டுக்கு போற நேரம் அவங்க பொண்ணு வெளியே வந்து அந்த பொண்ணு அப்படியே கவி கொண்டு போய்விட்டலாம். ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆகையினால இது உண்மையை நடந்த சம்பவம், கட்டு கதையாக. ஆகையினால இது இப்படி ஏராளமான சம்பவங்கள் உண்டு. ஆகையினால ஜெபிப்பதை மறந்து விடாதீர்கள், ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, அது சுயநலம். என்னை ஆசிரியம், மனைவாசியம், பிள்ளைக்கு ஆசிரியம் அவை சொல்லாதீங்க. எல்லாருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, விரோதிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். சத்துருக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். நான் அப்படிதான் பண்றேன். எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், எனக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எப்படி ஜெபம் பண்றேன்? அவன் கெட்டு போனதுக்காகவா? இல்லை. அவன் அழிஞ்சு போனதுக்காக ஜெபம் இல்லை. அவன் நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றேன். நம்ம அப்படி பண்ணுவோமா? பண்ணணும். அப்படிதான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், விரோதிக்காகவும் ஜெபம் சத்து. அதனால அப்படி ஜெபிப்பதினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஜெபம் நம்மை தாக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கும். அதனாலே நாம் ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் எவ்வளவு காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். நம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டாம். இப்படிப்பட்ட சக்திகளை நாம் இந்த சபையிலே நாம் போதிக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த சத்தியங்களை கேட்பதற்கு விடுதலை கிடைக்கல, வர முடியல. நம்ம சபையா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவங்க தூங்கிக் கொண்டிருப்பாங்க, வேற செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க, எதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஆலயத்துக்கு வரல. அவர்களை வரவிடாமல் பண்ணினது யார்? பிசாசு. விட மாட்டான். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. எல்லாத்தையும் செய்வார்கள், ஜெபம் பண்ண நேரம் இல்லை சார், பைபிள் படிக்க நேரம் இல்லை சார். என்ன தைரியம், என்ன திமிர் உனக்கு? ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்றியே, எவ்வளவு திமிர் உனக்கு? பைபிள் படிக்க நேரம் இல்லை சொல்கிறாயே, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அப்படி சொல்லலாமா? நேரத்தை ஒதுக்கி கர்த்தர் சமூகத்தில் வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நேரத்தை செலவிட வேண்டும். யாருக்காக சொல்றார்? அது உனக்காகத்தான், நமக்காகத்தான், நாம் நன்றாக இருக்கிறபடியாகத்தான். நாம் ஆசீர்வாதமாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். நாம் பரலோகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் பிசாசு இதற்கு விடவே மாட்டான்.
வேற இடத்துக்கு இங்கே அங்கேயும் கூட்டிட்டு ஓடுவான். அங்க போவாங்க, இங்க போவாங்க, இங்க கூட்டிட்டு ஓடுவான். ஏன்னா இப்படிலாம் வந்தா நீங்க பக்தி ஆக்கிவிட்டீர்கள், ஜபம் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். உண்மையான ஜபம் அதுதான் உண்மையான ஜபம். இங்கே அங்கே ஓடி அவங்க ஜபிக்கிறது அது பெருமையின் ஜபம். ஆகினால தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது ஆசீர்வாதம் உண்டு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அது நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தும். கண்களை மூடி கர்த்தருடைய ஜெபம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்தில் நடத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்தில் நடத்தலாம்.